நடிகர் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசியே தான் ஆகணும். படைத்தலைவன் திரைப்படம் வெளிவந்தது. அந்த திரைப்படத்தில் ஃபைட் சீன் தாங்க மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவமாக கொடுத்துருக்குறாங்க. படத்தில் 3 ஃபைட் இருக்குது. 3 ஃபைட்டுமே மிக அருமையாக நடிச்சிருக்கிறாரு சண்முக பாண்டியன். அந்த ஃபஸ்ட்டு ஃபைட்டு பார்த்திங்கன்னா இடைவேளைக்கு முன்னக்கூட்டியே அந்த ஃபைட் வந்துடும். அந்த ஃபைட்டில் அவர் பண்ணுற ஒரு சீனாக இருக்கணும். அந்த யானையை ரத்தம் வந்தோடனே அவரோட வேஷ்டியை கலத்தி அப்படியே கட்டுவார். ஓ யானையை நான் தாண்டா அடித்தேன், மற்ற யானைகளையும் நான் தான் அடிப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே வில்லனை அப்படி ஏறி போய் அந்த லெக் ஃபைட்டு கேப்டன் அடிக்கிற அந்த செவுத்தில் அடிக்கிற ஃபைட் அடிப்பார் பாருங்க. அந்த ஃபைட்டு வந்ததுமே அனல் பறக்க விசிலு திரையரங்கில் எதிருது. அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தில் அந்த ஃபைட் சீன் கொடுத்துருக்கிறாரு. அந்த படத்தில் அந்த யானைகளோட ஃபைட் சீனை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் எடுத்துருக்குறாங்க. ஆரம்பத்திலே ஃபைட் சீன் தான். எந்த ஒரு நடிகரும் யானைகளோட பழகாமல் இந்த 4 யானைகளுக்கு நடுவில் வர சீனாக இருக்கட்டும், ஓடி போய் அந்த வில்லன்களை அடிக்கிற சீனாக இருக்கட்டும், அந்த கேப்டனோட எஃபெக்ட் அப்படியே அவரோட ரத்தத்தில் கலந்துருக்கு. எதுக்கு சொல்கிறோம்னா, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இப்படி தான் அந்த ஃபைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செவுத்தில் ஏறி அடிப்பார். அந்த மாதிரி ஓங்கி போய் சுழட்டி அடிக்கிற அந்த ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா மிக அருமையாக சுழட்டி அடிப்பார். அந்த அளவுக்கு மிக பிரமாதமாக நடிக்கக்கூடியவர் தான் நமது சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள். அந்த ஃபைட் சீனை நம்ம சொல்லவே வேண்டாம். 5 நிமிஷம் ஃபைட்டு தான். அந்த ஃபைட்டு மிக அருமையாக நடிச்சிருப்பார். அவனை சுழட்டி அடிக்கிற சீனாக இருக்கட்டும், அந்த கேப்டன் அந்த பரதன் படத்தோட எஃபெக்ட் தான். அப்படியே தூக்கி நெஞ்சில் பொழந்து ஒரு அடி, திரும்ப அதில் இருந்து அந்த கம்பியை வேலியை தாண்டி வர அந்த லெக்கோட ஃபைட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி அந்த யானைகளுக்கு நடுவில் அப்படியே நிற்கிற அந்த சீனும் அந்த கேப்டனோட அப்படியே சாயல் மிக அருமையாக, கேப்டனோட கண்களை பார்த்தது மாதிரி மிக அருமையாக இருக்கும். இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட கண்ணை நல்லா பார்த்தீங்கன்னா அந்த புருவம் தூக்கிக்கிட்டே தான் இருக்கும். திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் படைத்தலைவன் திரைப்படத்தில் நீங்கள் தேட்டரில் நல்லா உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா அந்த புருவம் எப்போவுமே கிளைமேக்ஸ் வர தூக்கிக்கிட்டே தான் இருக்கும். அது என்னன்னு தெரில, அவரோட சைகா இல்லைன்னா ஏதோ லென்ஸ் வச்சாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் படத்தில் ஃபைட்டை நம்ம சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு வேறு லெவலில் படத்தோட ஃபைட்டு மிக அருமையாக சண்முக பாண்டியன் அந்த யானைகளோட ஃபைட் சீனு மிக அருமையாக இருக்கும். அதற்கு அடுத்து அந்த கர்ப்பிணி பெண்ணோட பார்க்குற ஒரு சீன் இருக்கட்டுமே, அந்த சீன்லையும் மிக அருமையாக அப்படியே தேடி வருவார். யானையை தேடி வரும்போது அந்த வில்லங்களை பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்பிணி பெண் அப்படியே கைத்தில் இறங்கி வரும்போது அப்படியே புல்லரிக்கிற அளவுக்கு அந்த சீன் இருக்கும். அந்த குழந்தை பிறந்துருமா இறந்துருவான் அப்படிங்கும்போது ஒரு தோல் மேலே நிற்கும். தோல் மேலே நின்று இறக்கி வச்சுட்டு கர்ப்பிணி பெண்ணை கொழுதிங்களான்னு சொல்லி அந்த வசனத்தை பேசிட்டு அவரை போய் அடிக்க போவார் பாருங்க. அந்த அடிக்க போன உடனே அந்த சீனில் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு பாடல் மிக அருமையாக அமைஞ்சுது. அது அவர் பிள்ளைகளுக்கு ஏற்றவாறு பொட்டு வைத்த தங்க கோடம் என்ற பாட்டு மிக அருமையாக, அந்த பாட்டுக்கும் தேட்டரில் விசிலு பறக்க அனல் பறக்குது. அருமையாக ரசிகர்கள் ஒரு கொண்டாட்டமாக அந்த பாடலை கேட்டுட்டு உற்சாகமாக இருக்குது. அந்த ஃபைட்டும் சூப்பராக பண்ணியிருப்பார். அந்த ரெயினுக்கு நடுவில் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த மலையிலே ஃபைட் சீனு பட்டையை கலப்புற அளவுக்கு அந்த திரைப்படத்தில் அமைஞ்சிருக்கு. அடுத்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு சொல்லவே வேண்டாம். அந்த யானையிலிருந்து கருடராம் அவர் கூட ஃபைட் பண்ணுற சீனாக இருக்கட்டும், அப்படி முறைச்சி பார்க்குறது, அந்த கண் அப்படியே திருப்புறது, எல்லாமே அப்படியே கேப்டனே இறங்கி வந்தது போல் கிளைமேக்ஸ் ஃபைட்டில் கருடராம புரட்டி எடுக்கிறது, அந்த கைத்தை கட்டி அப்படியே தூக்குற அந்த ஆர்ம்ஸு அப்படிலாம் பார்க்கும்போது இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது 3 ஃபைட்டுமே மிக முத்தாக அமைஞ்சிருக்கு. அதனால தான் இவர் ஆக்ஷன் ஹீரோ என்று தான் ஆக்ஷன் ஹீரோன்னு இந்த திரைப்படத்தில் எல்லாருமே சொல்கிறாங்க. நான் ஆக்ஷன் ஹீரோ நான் சொல்லலை, எல்லாரும் சொல்கிறீங்க, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நான் எல்லா திரைப்படமும் கலந்து பண்ணுவேன்னு சொல்லி சண்முக பாண்டியன் பேட்டியில் கொடுத்துருக்கிறாரு. முத்தான 3 ஃபைட்டுகளும் மிக அருமையாக அமைந்தது படைத்தலைவன் திரைப்படம். அதனால் படைத்தலைவன் திரைப்படம் மிக பிரமாதமாக ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு. படைத்தலைவன் மிக பிரம்மாண்டமான ஒரு ஹிட்டு. சண்டை காட்சிகள் மிக அருமையாக ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக படைத்தலைவனில் நமது சண்முக பாண்டியன் அவர்கள் நடிச்சிருக்கிறாரு. 3 சண்டையுமே மிகப்பெரிய ஒரு வெற்றி. கேப்டன் விஜயகாந்த் அவர்களை போல படைத்தலைவன் ஒரு ஆக்ஷன் படமாக அமைந்தது.